மஞ்சள் கொக்கு. இதன் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள். பல மாதங்களாக வேலையற்று போனதால் சகாதேவன் மிகுந்த மனசோர்வு கொண்டிருந்தான். நண்பர்களும் உறவும் கசந்து போயிருந்தார்கள். வெளி உலகின் இரைச்சலும் பரபரப்பும் அவனை தொந்தரவு செய்தது. சாப்பிடுவதற்கு கூட அவன் தயக்கம் கொள்ள துவங்கினான். உலகின் மீது தீராத வன்மமும் ஆத்திரமும் மட்டுமே அவனுக்குள் இருந்தது. யாரையும் பார்க்க பிடிக்காமல் அரைக்கதவை சாத்திக்கொண்டு செய்வதறியாமல் தன்னிடமிருந்த தீப்பெட்டியிலிருந்து குச்சியை எடுத்து விளையாட்டாக உரசி உரசி போட்டபடியே இருந்தான். அது ஒன்றுதான் அவனது ஒரே பொழுதுபோக்காக இருந்தது. அதற்காக தினமும் ஒரு தீப்பெட்டி வாங்கினான். சுவர் ஓரமாக உட்கார்ந்தபடியே தீப்பெட்டியிலிருந்து ஒரு குச்சியை எடுத்து உரசுவான். அதில் நெருப்பு எவ்வளவு நேரம் எரிகிறது என்று உற்று கவனித்தபடியே இருப்பான். சில குச்சிகளில் நெருப்பு எரிய துவங்கும் போது மிக பிரகாசமாக இருக்கிறது. ஆனால் பாதியில் பிரகாசம் வடிந்து நெருப்பு மெலிந்து போய்விடுகிறது. சில குச்சிகளில் நெருப்பு அணைவது மிக அவசரமானதாக இருக்கிறது. வேறு சில குச்சிகளிலோ நெருப்பு குமிழ் போல தோன்றி நிமிஷத்தில் மறைந்து போய்விடுகின்றது. இப்படி தீக்குச்சிகளின் வழியே அவன் நெருப்பை உன்னிப்பாக அறிய துவங்கியிருந்தான். உலகில் மிகவும் வியப்பானவை தீக்குச்சிகள் என்று அவனுக்குள் தோணியது. அத்தோடு நெருப்பை நம் கண்ணால் அறிந்து கொள்ள முடியாது என்ற எண்ணமும் உருவானது. எதையோ சொல்ல நினைத்து வார்த்தை தடுமாறும் மனிதனைப் போல நெருப்பு அவசரமாக சப்தமிட்டு ஒடுங்கி விடுவது வியப்பாக இருக்கும். நெருப்பிற்குள் ஒன்றிற்கும் மற்றதிற்கும் வித்தியாசம் இருக்கிறதா? நேற்றைய நெருப்பு இன்றைய நெருப்பு என்று ஏதாவது உண்டா? இல்லை, கற்பூரத்தில் எரியும் நெருப்பு கல்லில் எரியும் நெருப்பு என்று பேதம் இருக்கிறதா? நெருப்பு உலகின் தொன்மையான சாட்சி போல அவனுக்குள் தோன்றியது. விசித்திரமான ஆதி மிருகம் ஒன்றின் கண்களை நினைவுபடுத்தியது போலவே நெருப்பு அவன் கண்முன்னே நடனமாடி மறைந்தது. அப்படி ஒரு வெறுமை படிந்த மாலை பொழுதில் தன்னிடம் இருந்த தீப்பெட்டியிலிருந்து ஒரு குச்சியை எடுத்து உரசும்போது தற்செயலாக நெருப்பின் உள்ளே ஒரு மஞ்சள் நிற கொக்கு ஒன்று பறந்து கொண்டிருப்பதை கண்டான். அவனால் நம்பவே முடியவில்லை. அது கொக்குதானா என்று உற்று பார்த்தான். கொக்குதான், ஆனால் மிக சிறியதாக இருந்தது. சில வேளைகளில் இரவில் வழித்தவறி அலையும் இது போன்ற கொக்கை தொலைதூர வானத்தில் பார்த்திருக்கிறான். அது போன்றதொரு கொக்குதான் அது. ஆனால் மஞ்சள் நிற ரெக்கை கொண்டிருக்கிறது. அவன் உற்று பார்த்தான். கொக்கு தன் சிறகை விரித்தபடியே பறந்து போய் விருட்டென மறைந்தது. நம்ப முடியாமல் அடுத்த தீக்குச்சியை உரசி பார்த்தான். அதிலும் அதே கொக்கு பறந்து கொண்டிருந்தது. நம்ப முடியாத திகைப்புடன் அவன் ஒவ்வொரு தீக்குச்சியாக உரசி உரசி பார்த்தான். எல்லா தீக்குச்சிகளிலும் சிறகை அசைக்கும் சப்தமின்றி அந்த கொக்கு பேரழகுடன் பறந்து கொண்டிருந்தது. அன்றைய இரவிற்குள் அவன் தீப்பெட்டியில் இருந்த குச்சிகள் தீரும் அளவு எரித்து மகிழ்ந்தான். எங்கிருந்து இந்த கொக்கு எங்கு பறக்கிறது? இதுவரை உலகில் கண்ட கொக்குகளில் இல்லாத வசீகரம் இதற்கு எப்படி வந்தது என்று அவனது கண்டுபிடிப்பை சுற்றியே மனது ஏதேதோ கற்பனைகளை நெய்ந்து கொண்டிருந்தது. உண்மையில் தான் கனவு காண்கிறோமோ என்னும் சந்தேகம் உருவாகும் பொழுது திரும்பவும் ஒரு குச்சியை உரசி உற்று பார்ப்பான். சலனமற்று கொக்கு பறந்து செல்லும். அதை பார்க்கையில் தன்னை மீறிய பரவசம்
ஏற்படுவதை அவன் உணரத் துவங்கினான். அந்த கொக்கு எங்கே பறந்து கொண்டிருக்கிறது? அது ஏன் திரும்பி பார்ப்பதே இல்லை என்று யோசனை செய்தபடியே படுத்து கிடந்தான். இந்த விந்தையின் பிறகு அறையில் தான் முன்பு உணரும் வெறுமை மெல்ல கரைந்து போவதை உணரத் துவங்கினான். தன்னிடம் இருந்த கடைசி தீக்குச்சியை உரசினான். நெருப்பு பற்றி கொண்டவுடன் சுடரினுள் பறந்து கொண்டிருந்த மஞ்சள் கொக்கு மெல்ல நெருப்பிலிருந்து வெளியேறி அவன் அருகில் வந்து அரை வட்டம் அடித்துவிட்டு திரும்பவும் அதே நெருப்பிற்குள் சென்று மறைந்தது. அவன் வியப்போடு தன்னை கடந்து சென்ற கொக்கை பார்த்து கொண்டிருந்தான். தீக்குச்சி எரிந்து முடிந்து புகை எழுந்தது. அவன் தன்னை மீறிய சந்தோஷமும் துக்கமும் கொண்டபடியே அறையை விட்டு வெளியேறி ஓடினான். அதன் பிறகு அந்த நகரத்திற்கு திரும்பி வரவே இல்லை. எப்பொழுதும் மலர்ந்த முகத்துடன் அவன் ஒரு நாடோடியாக ஹரித்வாரில் அலைந்து கொண்டிருந்ததை பார்த்ததாக சொல்லிக் கொள்கிறார்கள். முற்றும்.